அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டீன் கலெக்ஷன்ஸ், அப்புறமா அதில் எந்த அளவுக்குலாம் செய்யலாம், அந்த மாதிரியான சில டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது சில பிக்னஸ் எல்லாமே என்கிட்ட வாட்ஸ்அப்லேயுமே வந்து கேட்குறாங்க. அப்புறமா சில பேர் என்கிட்ட கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களோட டின்ஸ் எல்லாமே காமிங்க, எவ்வளோ அளவுக்கு செய்யலாம் அப்படின்லாம். ஸோ இந்த வீடியோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறமா நாங்கள் எஸ்என் ஷாப் வந்துட்டு ஒரு 2-3 கடையாச்சும் நாங்கள் ஏறி இறங்கியிருப்போம். ஏன்னா சாக்லேட்ஸ் வந்துட்டு ஒன்றா சிங்கிள் பீஸ் வாங்கினாலுமே சேம் ரேட் தான் சொல்கிறாங்க. மொத்தமாக நம்ம பல்காக வாங்கினாலும் அதே ரேட் தான் சொல்கிறாங்களே. நான் வந்துட்டு எங்களுக்கு இங்கே காவங்கரையிலே இங்கேயே ஒரு கடையில் நான் போய் பார்த்தேன். அப்படி தான் சொன்னாங்களே. சரின்ட்டு வழக்கமாக வாங்குகிற கடையில் போய் கேட்டால் அங்கேயும் அதே ரேட்டு தான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடை நாங்கள் ஏறி இறங்குனோம். அப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கிடச்சிது இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் வந்துட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எனக்கு தேவைப்படுறது ஏதாவது வாங்கிக்கலான்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, சாக்கோலாவாக்கு என்ன சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. நான் வேனோட்டன் டார்க் சாக்லேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய கசின் வந்துட்டு என்கிட்ட அப்போ சாக்கோலாவை வந்து டார்க் சாக்லேட் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ட்ரை பண்ணது நல்லா வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டருக்குமே அதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா இந்த கடையில் நிறைய எசன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்தது. அதெல்லாம் என்னன்னே தெரியலை. கேக்குக்கு யூஸ் பண்ணுறது போல் ஜெல் கலர்ஸ் அது இதுன்ட்டு ஏகப்பட்டது இருந்தது. நம்ம அதெல்லாம் இன்னும் அந்த பக்கமே போகலை இல்லையா? ஸோ அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஜஸ்ட் நான் எனக்கு தேவையான திங்ஸோட அந்த ரேட் மட்டும் நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு கடையிலையும் நான் போயிட்டு. ஏன்னா ஒரு ஒரு கடையில் ரொம்ப ரேட்டாக இருக்குது, ஒரு சில கடையில் வந்துட்டு ஒரு சில பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக எனக்கு வந்துட்டு அந்த 7 இன்ச் டின் வந்து தேவைப்படுது. ஏன்னா 1/2 கேஜிக்கு எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. அதை நான் ரெடி பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் தேடினேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வாங்கியிலே கூட வாங்கியிருக்கணும் போல். சரி என்ன செய்யன்ட்டு நான் அப்படியே வந்துட்டேன். அப்புறமா இந்த கேக்கு வச்சு டிசைன் பண்ணுவாங்கள்ல க்ரீம்லாம் போட்டு, இது வந்துட்டு ஃபைபரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 600 சில்லற சொன்னாங்க. ரேட்டு கொஞ்சம் ரொம்பவே ஓவராக தான் இருந்தது. வேணாம், நம்ம இன்னும் கேக்கே முதல்ல செய்ய ஸ்டார்ட் பண்ணல. அந்த க்ரீம் கேக்லாம் அதுக்குள்ளே ஊருக்கு முன்னே இதெல்லாம் வாங்கி வச்சு என்னத்துக்குன்னு அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் டாப்பர்ஸ் எல்லாமே நான் பார்த்துருந்தேன். எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்தது நிறைய இடத்துல. அப்புறமா நான் ரொம்ப கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஒரு கடையில் எனக்கு கிடச்சிது. அது மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு நான் க்ரீம் கேக்லாம் வந்து இன்ஷாஅல்லாஹ் நான் ட்ரை பண்ண போகிறேன்ட்டு. அதுக்காக நிறைய ஹோம் பேக் வந்து வாலண்டரியாக எனக்கு வந்து நிறைய மெசேஜ்லாம் கொடுத்துருந்தீங்க. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குங்க, இந்த மாதிரி க்ரீம்லாம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியலை. நீங்கள் எல்லாருமே சொன்னதால தான் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிது. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஒரு 4-5 பேர்கிட்ட எனக்கு வாலண்டரியாகவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா என்னோடய வெல்விஷர்ஸ் மிஷா சிஸ்டர் அவங்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா என்னோடய பாண்டிச்சேரி போனா சிஸ்டர் இவங்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு ஓரளவுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு அந்த கேக்குக்கு வந்துட்டு அந்த க்ரீம் டிசைன் பண்ணுறது நான் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். இதையுமே என்னத்துக்கு ஊருக்கு முன்னே வாங்கணும்னு இதோட ரேட் மட்டும் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு கடையில் வந்துட்டு எப்படின்னு தெரியல, இது சேம் அதே குவாலிட்டியாக தான் இருக்குது. ரேட் மட்டும் பயங்கரமாக வந்து சேஞ்சஸ் இருக்குது. அப்புறமா இந்த கேக்கு மேலே இந்த பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி டிசைனாக வைப்பாங்களே, அது எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் படலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வெயிட் மிஷின் வந்துட்டு என்னோடய வெயிட் மிஷின் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? நான் இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கலை. ஸோ என்னால் லிங்க் வந்து கொடுக்க முடியலை. அது மாதிரி எனக்கு கிடச்சிதுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். கடைக்குள்ளே போகையில் வந்துட்டு ஈவினிங் போல் தான் இருந்துச்சு. வெளியில் வரையில் பார்த்தா நல்லா இருட்டிருச்சு. அவ்வளோ நேரம் அவ்வளோ டிராஃபிக் வேறு. அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக எனக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இடையிலயே என்னால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னால் போட முடியலை. இப்போ வந்துட்டு பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியான டிராஃபிக்லலாம் மாட்டையில தான் வந்து தோணும். பேசாமல் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கலான்ட்டு. ஆனால் ஆன்லைனில் அந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்தா பயங்கர ரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது இல்லையா? நம்ம இந்த மாதிரி ஒரு கடைக்கு 2-3 கடை ஏறி இறங்குனா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்புறமா வீட்டுக்கு வந்த கையோடயே வந்துட்டு நான் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். நான் ஃபஸ்ட்டு நான் முன்ன யூஸ் பண்ண ஸ்டிக்கர் இது. இது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கர் மாற்றுனதும். இந்த ஸ்டிக்கருமே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிருச்சு. அதனால் திரும்ப மறுபடியும் இதே ஸ்டிக்கரே நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஹீட் ப்ரூஃப், அப்புறமா இந்த வாட்டர் ப்ரூஃப்மே கூட. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்துட்டு எதுக்காக நான் போடுறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏதாவது சாய் இல்லைன்னா பருப்பு ஏதாவது பொங்கி ஊற்றிருச்சுன்னா என்னோடய கிச்சன் அந்த திண்டு இருக்குது இல்லையா, அப்படியே சல்லுன்ட்டு அப்படியே கீழே அப்படியே வளைஞ்சிரும். இதே இந்த ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அது வலியாமல் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா கீழே ஃபுல்லாக ஆயிடுது. முக்கியமாக அதுக்காக மட்டும்தான் நான் அந்த கிச்சன் திண்டில் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். டைல்லலாம் நான் வந்துட்டு ஒட்ட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் தினமும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா. இது வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டவும் எனக்கு நல்லா ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்குமே. உங்களுக்குமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேருமே அந்த ஃபஸ்ட்டு ஒட்டின ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் கடைசிக்கு எடுக்கவே முடியலை. அப்புறம் ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சது மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே நாங்கள் வந்து நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது ஒட்டுறது உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய டாஸ்க்கு தான் எனக்கு. அதனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன். கையோட ஒட்டி கொடுத்துருங்கன்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இதில் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே உள்ளே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தள்ளி விட்டுட்டே வரணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா கரெக்டாக ஒட்ட முடியும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஒட்டிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் மறுநாள் தான் இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். மறுநாளைக்கு ஸ்கூலுக்கு பசங்களை எல்லாரையுமே அனுப்பிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஆர்டர் இருந்தது எனக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து போனா சிஸ்டர் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து எக்லெஸில் வந்துட்டு தம்ரூட் கேட்டிருந்தாங்க. அப்புறமா அஃப்லாத்தூன் ஸ்வீட்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த அஃப்லாத்தூனுமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட பிக்சர்ஸ்லாம் இப்போதைக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு. அப்புறமா அந்த எக்லெஸ் தம்ரூட்டுமே ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, நான் வந்துட்டு இது நைட்டு தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ என்னால் எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஷேர் பண்ணுறதுக்கு. அப்புறமா நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டரே வர மாட்டேங்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஆர்டர் வந்துட்டு எடுத்த உடனே வராது. கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஆஃபர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வைங்க. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? எனக்குமே எடுத்த உடனே ஆர்டர் வரல இல்லையா? நீங்கள் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவே வந்துட்டு நான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து சண்டே நான் சாக்கோலாவா ஆஃபர் போட்டிருந்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 3 ஆர்டர் கிட்ட வந்தது. ஆனால் எப்போவுமே சண்டே ஆஃபர் போடையில் வந்துட்டு ஒரு 10 ஆர்டர் கிட்ட கண்டிப்பாக வந்துடும் ஆஃபர்னு போடையில். இருந்தாலுமே சில சமயம் வந்து நம்ம எதிர்பார்க்கும்போது வராது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களோட வீட்டில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. ஹோம் பேக்கிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவுமே சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக எடுத்த உடனே வந்துட்டு நம்மளுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்மளுக்கான சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்குமே வந்து வீட்டில் ஆரம்பத்தில் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. வேண்டாம், உனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்கும், உனக்கு டயர்டாயிரும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் கேர் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க வேண்டான்ட்டு. நான் தான் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணது அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு வெளியில் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா மறுநாளைக்கு தான் இந்த திங்ஸ் முதல் நாள் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா? ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஆடி எக்கோ பேக் ஷீட் வந்துட்டு ஆன்லைனில் நான் பார்த்து பார்த்து வைப்பேன். ஆனால் ஆர்டரே பண்ண மாட்டேன். கடைசிக்கு கடையிலே நான் வாங்கிட்டேன். கடையில் இருந்துச்சு. அப்புறமா அந்த நாசில் வந்துட்டு பெரிய நாசில் நான் லாஸ்ட் டைம் கடைக்கு போகவே எனக்கு கிடைக்கல. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது. இந்த நாசில் வந்துட்டு 2 மட்டும் பெருசு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த ஷீட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு வழியாக வாங்கிட்டேன். இது ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறமா இந்த எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு கேக்குக்கு யூஸ் ஆகுன்ட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் ஹோம் பேக்கர் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வாங்கிக்கோங்கன்ட்டு. அதனால் அதை வாங்கிட்டேன். அப்புறமா இந்த கப் கேக்கு ஹோல்டர் வந்துட்டு ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது. ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது.
இதோட ரேட் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சு. அப்புறமா இதுதான் அந்த 2 நாஸில் நல்லா பெருசாக இருந்தது, வாங்கியாச்சு. அப்புறமா இந்த கத்தி இருக்கு இல்லையா, கேக்கு கட் பண்ணுறதுக்கு செரேட்டட் நைஃப்னு நினைக்கிறேன் இது. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. 170 சம்திங் இருந்தது. சரி, ஓகே, நம்ம வாங்கி வைப்போம். இப்போதைக்கு கேக் எதுவுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இன்னும் செய்யலைன்ட்டு. எனக்கு நேரமே கிடைக்கல. இன்ஷால்லா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்புறமா இந்த ஒரு அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்க பாருங்கள், செம்ம மொக்க வாங்கினேன் வீட்டில். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த பொருள் வந்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது, நான் மறந்துட்டேன் இதை ஆர்டர் பண்ணிவிட்டு. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுட்டு நல்லா வந்து கிளி விழுந்தது, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கினேன்ட்டு. நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு உண்மையிலே நான் மறந்துட்டேன். நிறைய ஷார்ட்ஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன், என்ன ஆர்டர் பண்ணேனே தெரியலன்னு. உண்மையிலே நம்ம ஏதாச்சும் ஒரு அப்செட்டாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, ஓகே நம்ம பண்ணிக்கலான்ட்டு, அந்த மாதிரி நான் பண்ணுறது தான். இந்த ஸ்கேல் தான், இது ரொம்ப சின்ன ஸ்கேல் தான், இருந்தாலுமே ரேட் அதிகமாக இருந்தது. நான் கடையில் வாங்கினது பெரிய ஸ்கேல், அது நல்லா வந்துட்டு ரேட் கம்மியாகவும் இருந்தது. இது வந்துட்டு 6 இன்ச்சு தான் இது. இருந்தாலுமே என்ன பண்ணுறது, நான் வாங்கிட்டேன், நான் ரிட்டர்னுமே நான் போடலை, அப்படியே வச்சுக்கிட்டேன். சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. இந்த ஸ்கேல் வந்துட்டு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ரீச் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறது, நான் வாங்கி வச்சுட்டேன். சில சமயம் வந்துட்டு எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு மனசு வராது. வீட்டுக்கிட்ட வந்துட்டு கேட்பாங்களா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன்னு, ஒரு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் என்ன பொருளுமே அதில் மறந்துடுவேன் நான். அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் அதை வாங்கி வச்சுட்டேன். அப்புறமா இந்த சாக்லேட் பாக்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி மொத்தமாக பல்காக வாங்கியிருக்கேன், இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு கடைக்கு போயில ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோ டிராஃபிக்கில் போய் மாட்டினதுக்கு இதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கிடச்சிதுன்ட்டு இருந்தது எங்களுக்கு. இது வந்துட்டு நான் சாட்டர்டே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, மறுநாள் தான் இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து டார்க் காம்பவுண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டார்க் சாக்லேட் தான் எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாருக்குமே டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் போல். மில்க் சாக்லேட் அப்புறமா ஒயிட் சாக்லேட்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அந்த ட்ரிபிள் சாக்லேட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இது மட்டும் நான் வாங்கிட்டேன். மில்க் சாக்லேட் அப்புறமா டார்க் சாக்லேட் வந்துட்டு எப்போயாச்சும் கேட்கும் போது நம்ம வாங்கிக்கலாம் இல்லையான்ட்டு நான் அது மட்டும் வாங்கல. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. இப்போதைக்கு என்கிட்ட 1, 2 இருக்குது ஒயிட் அண்ட் மில்க், அதனால அது மட்டும் நான் வாங்கலை. எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்படியே பத்திரமா அழகாக எடுத்து வச்சாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குது இல்லையா, இந்த டின்னோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்துட்டு 7க்கு 4 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ போல் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டின்னு நான் வாங்கி பல வருஷம் இருக்கும். நான் எப்போமோ வாங்கினது இது, எனக்கு ஞாபகம் இல்லை. சரவணா ஸ்டோர்லையா ரேவதி கடையிலையானோ எனக்கு தெரியல. இது வந்துட்டு நான் பால்கோவா அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சால் நான் ஊற்றி வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கினேனே. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நான் ப்ரௌனி செஞ்சு பார்த்ததுமே அந்த டின்னில் தான் நல்லபடியாக வந்தது. நெக்ஸ்ட்டு இப்போது அளந்துட்டுருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு 6.5க்கு 6.5. இதுலேயுமே வந்துட்டு நான் 1/4 கிலோ போல் தான் நான் ப்ரௌனி எல்லாமே பேக் பண்ணி எடுக்கிறேன். நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டின் வந்துட்டு நான் ஸ்டவ் டாப்பில் ப்ரௌனி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு 10க்கு 6 இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ கிட்ட வருது. 1/2 kgயும் செய்யலாம், ஒரு 3/4 கிலோ கிட்ட வருது இதில் அளவு. நான் ஃபஸ்ட்டு இது ஸ்வீட் செய்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ப்ரௌனியுமே நான் அதில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஓடிஜி கூடயே வரும் இல்லையா, நான் குக்கீஸ்லாம் இதில் செய்வேன். இது வந்துட்டு 9.5க்கு 7 இருந்தது. இது என்கிட்ட இன்ச் வைஸுமே கேட்குறதால நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ கிலோ செய்யலான்னுமே கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்னஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இந்த டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த குட்டி குட்டி மோல்டெல்லாம் வந்துட்டு நான் ரேவதி கடையில் தான், ரெடில்ஸ் ரேவதியில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ரேட் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு, அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த டிசைனாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு 6 இன்ச் டின் தான். இதில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும். 1/2 கிலோ ஃபுல்லுமே வரும். இருந்தாலுமே அவ்வளோ ரொம்ப ரொப்பி நம்ம ஊற்றுனாக்கா அவ்வளோவா கேக் வராது. நான் ஒரு 1/4 கிலோ போல் அந்த மாதிரி தான் நான் செய்வேன். இதுவுமே 6 இன்ச் உள்ளது தான். நெக்ஸ்ட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டின்னு. இது நான் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான். ஃப்ளிப்கார்ட், அமேசான் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, எப்போயோ வாங்கினது.
இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் வாங்கி கொஞ்ச நாள்ல இந்த மாரி துரு ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால தான் அப்பத்துலேருந்து நான் வந்துட்டு ஆன்லைன்ல நான் வந்து ஆர்டர் பண்றதே இல்ல. இந்த டின்ஸ் எல்லாமே பயந்துக்கிட்டு. ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. "நீங்க எதுக்காக இந்த மாரி கடையிலேயே போய் எல்லா பொருட்களும் வாங்குறீங்க? டின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே நல்லாயிருக்குன்னு" சொல்லியிருந்தாங்க. ஆனா பார்த்தீங்களா, இந்த மாரி இருக்கு. இப்படி இருக்கையில கொஞ்சம் பயமா தானே இருக்கும். திரும்பியும் அதே மாரி வந்துருமோன்ட்டு. அதனால தான் நான் வாங்கல. இது வந்துட்டு 10க்கு 5 இருக்கு. இது வந்து என்னோட ஓடிஜில வந்து பத்தாது. நான் வந்து இத ஸ்டவ் டாப்ல தான் வந்து செய்வேன். தம் ரூட் கேக் அந்த மாரியெல்லாம் செய்றதுக்கு நான் வச்சுப்பேன் இது. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளா இருக்கு இல்லையா? இந்த ரவுண்டு டின் வந்துட்டு 8.25 இருந்தது இன்ச்சு. இதுவுமே நல்லா 1 கிலோ அளவுக்கு செய்யலாம். நல்லா பெருசா இருக்கு. இந்த டின்னுமே நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இது வந்துட்டு பாடி சரவணா ஸ்டோர்ல வாங்குனதுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இந்த சாக்கோலாவாலாம் நம்ம லோட் பண்ணி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கப் மாரியே வரும். இது வந்துட்டு 10.5க்கு 7 இருந்தது இன்ச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த தம் ரூட் வச்சுருந்தேன் இல்லையா, எக்லெஸ் தம் ரூட் அது கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருக்குது. சரி கையோட நம்ம அதையுமே ஷேர் பண்ணிருவோன்ட்டு அதையுமே நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 8க்கு 4.5 இருந்துச்சு இதோட அளவு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 கேஜி அளவுக்கு செய்யலாம். நல்லாயிருக்கு. தம் ரூட் கேக் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கு. இப்போ எல்லா டின்ஸுமே ஏற கட்டி வச்சுட்டு நான் அந்த கிச்சனை வந்துட்டு அந்த சும்மா அந்த செட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப ஓவராக எந்த ஒரு மேக்கோவரும் நான் பண்ணலை. ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் மட்டும் மாற்றிருந்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஜன்னல் கிட்டலாம் ரொம்ப கச்சா முச்சான்னு அவ்வளோ சாமானுங்க இருந்தது. எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல சைடில், இந்த கார்னர் ஸ்டாண்டுமே எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுவுமே நான் வந்து ரெடில்ஸ் ரேவதியில் தான் வாங்கியிருந்தேன். 600 சில்லற கிட்ட இருந்தது. நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது நல்லா. அவ்வளோதான். ரொம்ப ஓவராக நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான். அப்புறமா இந்த சட்டிக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு சேஃபாக அந்த முட்டை மிட்டாய் தான் வச்சுருக்கேன். முட்டை மிட்டாய் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருந்தது. புதுக்கோட்டையில் இருக்க அர்ச்சனா சிஸ்டர். அவங்களுமே ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது. அவங்களுக்காக செஞ்சது தான். நான் எங்கள் வீட்டுக்காகவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருந்தேன். ஸோ வெளியில் வச்சா எறும்பு வந்துரும்ன்ட்டு அந்த சட்டிலேயே வச்சாச்சு. உண்மையிலே அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த டேஸ்ட்டு. உண்மையிலே அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்றது போல தான் இருந்தது எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிஸ்டருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா சொல்லியிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்களோட ரிவ்யூவை. யாராவது செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எக்லெஸ் தம் ரூட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுற வேலை தான். இன்ஷால்லா நான் இந்த எக்லெஸ் தம் ரூட்டுமே நான் சீக்கிரமாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போவே நான் எடுக்கணுன்னு தான் பார்த்தேன். நான் நைட்டு செஞ்சதால் என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் நான் கடகடன்னு அப்படியே நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த அஃப்லாத்தூன் எல்லாமே நான் எடை போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன். இது 2மே என்கிட்ட 1/4 கிலோ போல தான் கேட்டிருந்தாங்களே. அஃப்லாத்தூன் அதுக்கப்புறமா எக்லெஸ் தம் ரூட் 2மே. அப்புறமா ப்ரௌனி ரேட்டிங்ஸ் பற்றியுமே சில பிகினர்ஸ் எல்லாருமே இப்போவுமே என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் ஆல்ரெடி ப்ரௌனி ரேட்டிங்ஸ் பற்றி நான் வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான விலை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறதுக்கான கூலி எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா உங்களோட கரண்ட் பில்லு, அதில் நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கரண்ட் வரும் அதெல்லாம் செக் பண்ணிக்கோட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோ போடையிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். நான் இந்த ரேட் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் எடுக்கிறேன். சும்மா நான் ஒரு ஐடியாக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன்ட்டு. அதை பார்த்துட்டு சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுமே சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து என்னக்கா இவ்வளோ ரேட்டுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லியிருந்தேன். அது நான் வைக்கிற ரேட்டுமே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அப்புறம் பக்கத்தில் நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கம்மி ரேட்லேயே வச்சு கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொரியர்லாம் பண்ணையில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் போடுறதா இருக்குது. அப்புறமா ஃப்ரீ ஷிப்பிங் பற்றியுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. என்னால் சிரிப்பு தாங்கலை. என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்படி சிஸ்டர் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறீங்க? கொரியர் ஆஃபீஸில் எப்படி ஃப்ரீ ஷிப்பிங்க்கெலாம் ஒத்துக்கிறாங்க? பரவாயில்லையேன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. கொரியர் ஆஃபீஸில் எப்படி அந்த மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்க்கெலாம் ஒத்துப்பாங்க சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி கொடுக்கறது தான். நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஆஃபர் அந்த மாதிரி வைப்போம்னு நான் யோசித்தேன். அப்படிங்கையில் சரி ஓகே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலான்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் சண்டே வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இன்ஷால்லா நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பேக்கிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஈவினிங் சாயுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு.
பசங்கள்லாம் வந்துட்டு ஈவினிங் சாயே குடிக்கிறதே கிடையாது. ரொம்ப ரேர் தான். முன்னெல்லாமாவது கொஞ்சமாவது குடிப்பானுங்க. இப்போலாம் எதுவுமே வேணான்றதுங்க. மதர்சாக்கு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. போன கையோடு இந்த சாயெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் இந்த டின்னை வந்து மறந்து போயிட்டு இதை நான் கழுவுறதுக்கு போட்டிருந்தேன். இது நான் ட்ரை ஆனதோ இதுவுமே வந்து காமிக்கிறேன். இது வந்து 7க்கு 7. இதில் தான் நான் 1/2 kg வந்துட்டு ப்ரௌனி செய்கிறேன். இந்த டின் வந்துட்டு என்னோடய ஓடிஜியில் நல்லா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிருது. இந்த டின்னையை வந்து நான் நல்லா அளந்துட்டு போய் தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னது வந்து சின்னது இல்லையா, 9 லிட்டர் ஓடிஜி. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக இந்த டின்னாச்சும் எனக்கு செட் ஆச்சு. அப்புறமா நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து ரொம்ப அக்கறையாக வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு வைக்கிறீங்க, ஸ்டவ் டாப்பில் கேஸ் அவ்வளோ ஆகும், அதுக்கு நீங்கள் வந்து ஓடிஜியை வாங்கிடலான்ட்டு. இன்ஷால்லா துவா செய்யுங்க. நானுமே வாங்கணும். இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் வாங்கணுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே மைல்டான கஞ்சி வந்து செஞ்சுட்டு டின்னருமே முடிச்சாச்சு. அப்புறமா இன்னுமே சில பேர் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண சொல்லி வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இன்ஷால்லா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு சில பேர் நடந்துக்கிறதால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, எனக்கு நடுவில் நான் வந்து பண்ண வேண்டான்லாம் நினச்சேன். அந்த மாதிரி வந்துட்டு சில பேர் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஆர்டர்ஸ் வரலன்னு. இது என்னன்னா நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு மணி வாங்கிட்டு பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணுவாங்களாம். அது இல்லாமல் இந்த கம்யூனிட்டி டேப்லலாம் வைக்கிறதுக்குமே தனி சார்ஜ் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சிஸ்டர், நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படி தான் ஏமாற்றுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால தான் நான் இடையில யாரையுமே நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். அப்புறமா இன்னுமே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. நான் இன்ஷால்லா ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இன்ஷால்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணுற விதமுமே இருக்குது இல்லையா, எடுத்த உடனே அவ்வளோ மெசேஜஸ் அப்படியே பிக்சர்ஸ் அவங்க பாட்டு அனுப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு கேட்குறது கூட இல்லை. ஸோ இன்ஷால்லா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எல்லாரோடைய பிஸ்னஸ் பற்றியுமே நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு வெவ்வேறு இதெல்லாம் வந்துட்டு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஹோம் பேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் என்னோடய ஃபுல் மைண்ட் செட்டுமே இருக்குது தவிர, மற்றபடி வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் 2 ஹோம் பேக்கர்ஸ் பற்றி நான் எண்டில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அவங்களுக்குமே உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்லேயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேக்ஸ் எல்லாமே செஞ்சது ஜனனி சிஸ்டர் ஃப்ரம் உஸ்மல்பேட். இவங்களுமே கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இவங்கள்ட்ட ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக்ஸ் எல்லாமே செஞ்சது லதா சிஸ்டர் ஃப்ரம் மாதவரம். இவங்கள்ட்டுமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.